எப்படி சாத்தானுடைய பிரசங்கத்தையும் கர்த்தருடைய மனுஷனுடைய பிரசங்கத்தையும் எப்படி கண்டுபிடிப்ப? சாத்தானுடைய உபதேசம் பிரசங்கம் இடத்துல நடக்குது. சாத்தான் பிரசங்கம் பண்றான். எந்தெந்த வசனத்தெல்லாம் கர்த்தர் விடுனாரோ அந்தந்த வசனத்தை தான் பிரசங்கம் பண்றான். கர்த்தர் கடைசி நாளை விட சொன்ன வசனங்களை புடிச்சுக்கிட்டான். விடு 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 விடு, மூல உபதேசத்தை விடு. அந்த உபதேசத்தை தான் இங்க இருக்கிற வஞ்சிக்கிற ஆவி பேசுது. நம்ம நல்ல ஆவி பெற்ற பிள்ளைங்க ஒன்னே ஒண்ணுதான், பாடு, பூரணத்தை அட, பாட்டுல திருப்தி ஆகாத, பிரசங்கம் பண்ணு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இரு, பூரணராகும்படிக்கு கடந்து போ, அதை விட்டுறாத. தீர்க்கதரிசனம் சொல்லு, யாரு வேணான்னா, சாத்தான துரத்து, யாரு வேணான்னா, அந்நிய பாஷை பேசு, யாரு வேணான்னா, பிரசங்கம் பண்ணு, 24 மணி நேரம் 2 பக்கம் எச்சு நுரதல பிரசங்கம் பண்ணு, யாரு வேணாம். ஆனா அனுதினமும் இயேசுவை போல பூரணப்படுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. அவரை போல அன்பு, அவரை போல ஞானம், அவரை போல ஜாக்கிரதை, அவரை போல சபை மக்களுக்காக தான் ஜீவனையும் கொடுக்கத்தக்க நல்ல மேய்ப்பனுடைய ஆவி.